இளைய தலைமுறையினரிடம் இந்து சமயம், கலை மற்றும் கலாச்சாரத்தை கொண்டு சேர்க்கும் நோக்கில் DSK எனப்படும் டைனமிக் சீனார்காசி மலேசிய சமூக நல சங்கம் தொடர்ந்து பயிற்சி திட்டங்களை நடத்தி வருகின்றது. அதன் தலைவரும் நிறுவனருமான டத்து N. சிவகுமார் அந்த கடப்பாட்டை மறு உறுதிப்படுத்தியுள்ளார். DSK ஏற்பாட்டிலான 3 மாத கால இலவச தேவார மற்றும் பரதநாட்டிய பயிற்சிகளை முடித்த மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கிய நிகழ்வில் அவர் அதனை தெரிவித்தார். 150க்கும் மேற்பட்ட மாணவர்கள் சான்றிதழ்களை பெற்றுக்கொண்டனர். இது ஒரு நாள் பயிற்சி அல்ல, மாறாக 3 மாதங்களாக மாணவர்கள் ஆர்வத்தோடும் அர்ப்பணிப்போடும் பங்கேற்ற பயிற்சி திட்டமாகும் என வணக்க மலேசியாவிடம் சிவகுமார் பெருமிதத்தோடு சொன்னார். இந்த தேவார வகுப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் இலவசமாக. பிறகு கட்டத்தில் அந்த வரைவு தந்திரங்களுக்கு மாணவர்களுக்கு வந்து ஒரு உற்சாகம் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு எண்ணத்தில் தான் இந்த வகுப்பு வந்து ஒரு 3 மாதத்துக்கு இது பண்ணோம். அது 12 கிளாஸுங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம். யார் ஒரு பிள்ளைங்களும் சரி இந்த கிளாஸில் வந்து கலந்துக்கவங்க யாராக இருந்தால் சரி, ஒரு 12 கிளாஸ் அவங்க முடிக்கிறாங்களோ அவங்க வந்து கண்டிப்பாக சர்டிஃபிகேட் கிடைக்கப்படும் சொல்லிட்டு ஒரு நல்ல எண்ணத்தில் செஞ்சுருக்கோம். அதே நேரத்தில் பரதநாட்டியம் கிளாஸும் நாங்கள் நடத்திட்டு இருக்கிறதுல வந்து அந்த ஒரு இதில் வந்து நடத்தணும். ஏன்னா எல்லாரும் இந்த பரதநாட்டியத்தை கலந்துட்டு வந்து கலாச்சாரத்தை பொறுத்தப்பட்டு வந்தோம் இதில் கலந்துக்கணும் சொல்லி ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இருக்கும். இந்த வருஷம் புதுசாக வந்து வீணை, அதே நேரத்தில் கீபோர்ட், அந்த மாதிரி மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லி இதில் வந்து நம்ம கலாச்சார மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து நம்ம இதில் நடத்திட்டு இருக்கோம். இது எல்லாரும் பயன்படணும். அதே நேரத்தில் இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து இவங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அவங்களுக்கு உண்டான திறமைகளை வந்து எது மூலியமாக கொண்டு வந்துட்டு அவங்களுக்கு எது பிடிக்கிறதுன்னு சொல்லி தான் இந்த இது கொண்டுருக்கோம். சனிக்கிழமை வந்து காலைல 10 மணிக்கு ஆரம்பித்து ராத்திரி 10 மணி மட்டும் இந்த வகுப்புகள் ஓடிட்டுருக்கு. அப்படி இருக்கிற பிள்ளைங்கள் சரி எந்தெந்த வகுப்பில் அவங்க கலந்துக்கிட்டு அவங்களோட இதில் வந்து எது முக்கியமாக அவங்க வந்து ஒரு ஈடுபாடு பண்ணுறாங்களோ அந்த கிளாஸ் அவங்க எடுத்துகிட்ருக்காங்க சொல்லிட்டு 4 ஆண்டுகளாக குறிப்பாக பெற்றோர்களின் ஊக்குவிப்பின் மூலம் இப்பயிற்சி மாணவர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகின்றது. இந்து சமயத்தை இளைய தலைமுறையினரிடம் கொண்டு சேர்க்கும் முக்கிய குறிக்கோளுடன் DSK குழுமம் எதிர்காலத்திலும் இது போன்ற பயிற்சி திட்டங்களை தொடர்ந்து முன்னெடுக்கும் என்றார் அவர். DSKவின் அனைத்து முயற்சிகளுக்கும் தொடர்ந்து ஆதரவாக இருந்து வரும் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானமும் அதன் தலைவர் டான் ஸ்ரீ R. நடராஜாவுக்கும் சிவகுமார் தனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார். பத்துமலை கலாச்சார மையத்தில் நடைபெற்ற அந்நிகழ்வில் மாணவர்களுடன் பெற்றோர்களும் திரளாக பங்கெடுத்தனர். ஜோர் சிங்கப்பூர் மக்களே, தீபாவளி கொண்டாட்டம் தொடங்கியாச்சு. த கம்யூன் எக்ஸிபிஷன் ஆல் லெவல் 1 கூலாய் ஜோர் 24 இருந்து 28 செப்டம்பர் வரை கலர்ஸ் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜோர் குளோபல் மெகா தீபாவளி எக்ஸ்போ. தீபாவளி ஷாப்பிங் செய்ய ஒரே இடம். பாலிவுட் காலிவுட்டில் இருந்து லேட்டஸ்ட் டிசைன்கள், புத்தம் புதிய கலெக்ஷன்ஸ், ரகம் ரகமாய் பார்க்கவே பரவசமாகும் பூத்கள், வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் ரசிக்க ருசிக்க வகை வகையான சுவையான உணவுகள். தீபாவளி சேல் தொடங்கியாச்சு. த கம்யூன் எக்ஸிபிஷன் ஆல் கூலாய் ஜோரில். கால்ஃப் பிரியர்களே, ஒரு நல்ல நோக்கத்திற்காக உங்கள் திறமையை காட்ட தயாராகுங்கள். வணக்கம் மலேசியா சேரிட்டி கால்ஃப் 2025 வரும் அக்டோபர் 3ஆம் தேதி சுங்கை புலோ கிளப் ரஹ்மான் புத்ரா மலேசியாவில் நடைபெற உள்ளது. டீ ஆஃப் மதியம் 1 மணிக்கு. QR கோட்டை ஸ்கேன் செய்து இப்போதே பதிவு செய்யுங்கள். வணக்கம் மலேசியா சேரிட்டி கால்ஃப் 2025 விருப்பமும் நோக்கமும் ஓரிடம் இணையும் களம். வணக்கம் மலேசியா, சமூகத்தை ஒன்றிணைக்கிறது.